Hello viewers, welcome to Riya's Kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க. அதுதான் முருங்கைக்கீரை பூரி. முருங்கைக்கீரை சாப்பிடாத பசங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை, 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சர் ஜார்ல 2 பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். அது கூட இஞ்சியை சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட், நம்ம அரைச்சி வச்ச முருங்கைக்கீரை பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கெட்டியாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் போல் ஊறட்டும். 10 நிமிஷம் கழித்து சப்பாத்தி கட்டையில் நம்ம ஊற வச்ச மாவை எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த சைஸ்க்கு செஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் மீடியமாக செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கு மேலே கொஞ்சமாக கோதுமை மாவு தடவி நம்ம பூரிக்கு எந்த அளவுக்கு உருட்டுவோமோ அந்த அளவுக்கு சின்னதாக உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுமே நம்ம உருட்டி வச்ச பூரியை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா உப்பி வந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி மீதமுள்ள எல்லா பூரியும் ஒன்றொன்னா சேர்த்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் உப்பி வந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ரெசிபி முருங்கைக்கீரை பூரி ரொம்பவுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். இதே மாதிரி புது புது ரெசிபிஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். பாய்.